ஹலோ கைஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருவள்ளூரில் இருக்கிற பூண்டி ஏரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பூண்டி ஏரி. இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட்டு ஏரின்னு பார்த்திங்கன்னா, லேக்னு பார்த்திங்கன்னா அது திருவள்ளூரில் பூண்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து ஃபிஷ்ஷிங்கில் இருக்கார். அவரையும் நம்ம ஜூம் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப அங்கே பாருங்கள், கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் அந்த கரையை நம்மளால் பார்க்க முடியல. ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏரியிலிருந்து நீர் வந்து கடலுக்கு வெளியேற்றுற பகுதி. இது வந்து டேமு, அதாவது பூண்டி டேம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பாருங்களேன், இவ்வளோ மீன் அப்படியே சும்மா ஒரு வலை போட்ட உடனே நிறைய மீன் மாட்டுது. எங்களுக்கு என்ன பண்ணுது, மீன் பிடிக்கிறதா இல்லை விளையாடுறதான்னு ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இந்த மீனை பார்த்தோன்னே எங்களுடைய கவனம் ஃபுல்லாக மீனில் தான் போயிடுச்சு. நாங்கள் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணவே இல்லை அப்படின்னும் சொல்லலாம். மீன் வந்து ரொம்பவே அதிகமாக மாட்டுது. ரூ. 100 கேட்டிங்கன்னா கூட ஒரு கட்டப்பை ஃபுல்லாக வாரி வாரி போடுறாங்க. நாங்கள் பேக் எடுத்துகிட்டு போகல. நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஒரு துணி எதுவுமே ஒரு பிளானிங்கே இல்லாமல் நாங்கள் போயிட்டோம். இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் வருது. குழந்தைங்களும் ஈஸியாக ஜாலியாகவே விளையாடலாம். இங்கே பாருங்கள், அந்த ஒரு பாப்பா போயிட்டுருக்காங்க. அவங்க கால் வந்து ஒரு முட்டி அளவு கீழே தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக மீன் தான். நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன். நீங்கள் கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸ்விம்மிங்லாம் பண்ண கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். நாங்கள் அந்த இடம் வரைக்கும் நாங்கள் போய் நடந்து போயிட்டு வந்தோம். கவனம் ஃபுல்லாக மீன் தான். மீன் மீன் மீன். இதில் ரொம்ப நிறையவே மீன் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வலையை போட்டு உடனே மீன் மாட்டுது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இடம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டோடு விளையாடுவாங்க இந்த இடத்துல. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்த இடம் ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ளேஸாக எனக்கு தோணுது. நாங்கள் இந்த வீக்கும் நாங்கள் போக போகிறோம். நான் இந்த முறை போகும்போது நான் நல்லா கிளியரன்ஸான ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன் நான். ஏன்னா சப்போஸ் நிறையவே வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா தண்ணியில் விழுந்துருமோ ஃபோனுன்ற ஒரு பயம் இருந்தது. இங்கே பாருங்கள், ஆனால் கீழே வழுக்கவும் வழுக்குது. மெதுவாக தான் அங்கே போனோம். ஆனால் நல்லா விளையாடுறதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸாக நல்லாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தானிஷா எனக்கு ஓரளவுக்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. தானிஷாவும் மித்தேஷும் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கிறதால நாங்கள் இந்த வீக்கும் நாங்கள் போக போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஏரிக்கு இல்லை ஆற்றுக்கு அந்த மாதிரி நீங்கள் போயிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.